வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் இந்திய மக்களின் வருமானம் அதிகரிக்கும். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். சாதி என்னும் சதிக்கு எதிராக நிகழ்ந்த புரட்சி வேகமாக நடைபோடுகிறது என தெரிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். மாணவர்கள் கல்வியில் முன்னேறினால் நாடு வளர்ச்சி அடையும் என முதல்வர் அறிவுரை. ஐக்கிய நாடுகள் சபையில் எனக்கு எதிராக நாசவேலை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி. முதல் முறையாக இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை தொடர்ந்து அனைத்து வரிகளை குறைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் 5 நாள் சர்வதேச வர்த்தக கண்காட்சி தொடங்கியது. இக்கண்காட்சியில் 2400க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பேசிய போது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தின் கீழ் எளிமைப்படுத்தப்பட்ட 5% மற்றும் 18% ஜிஎஸ்டி என 2 அடுக்குகளாக குறைந்துள்ளது என கூறினார். உணவு, மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பல பொருட்கள் எப்போது வரி இல்லாததாகவோ அல்லது மிக குறைந்த வரி அடுக்கான 5%ற்குள் வரும் என்று தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக இந்திய மக்களின் வருமானத்தையும் சேமிப்பையும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை தொடர்ந்து அனைத்து வரிகளும் குறைக்கப்படும் என்றும் ஜிஎஸ்டியில் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கு புதிய சிறகுகளை தரும் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விட நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள பொருட்களில் முன்னுரிமை அளிக்கப்படும் என பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். சாதி என்னும் சதியால் கல்வி மறுக்கப்பட்ட நிலையில் சாதி என்னும் சதிக்கு எதிராக நிகழ்ந்த புரட்சி வேகமாக நடைபோடுகிறது என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் வர வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்றும் 1000 ஆண்டுகளாக சாதி என்னும் சதியால் கல்வி மறுக்கப்பட்ட நிலையில் சாதி என்னும் சதிக்கு எதிராக நிகழ்ந்த புரட்சி வேகமாக நடைபோடுகிறது என்று தெரிவித்தார். மாணவர்கள் படித்து முன்னேறும் போது அவர்களுடைய குடும்பமும் முன்னேறுகிறது என்றும் குடும்பங்கள் முன்னேறினால் மாநிலங்கள் முன்னேறும், மாநிலங்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காகத்தான் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மாணவர்களை கொண்டாடும் வகையில் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நடத்தப்படுகிறது என்றும் உழைப்புக்கான பலன் கண் முன்னே தெரிவதைக் கண்டு பெருமைப்படுவதாகவும் கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையில் எனக்கு எதிராக நாசவேலை செய்ததை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவரும் அவரது மனைவியும் ஐநா சபையில் உரையாற்ற மாடிக்கு செல்லும் போது எக்ஸ்கலேட்டர் செயலிழந்தது. இதனைத் தொடர்ந்து அரங்கில் முக்கியமான தலைவர்களும் உலகம் முழுவதும் நேரலையில் கோடிக்கணக்கான மக்களும் இருந்த நிலையில் அவர் கூட்டத்தின் முன் நின்ற போது அவரது டெலிபிராம்டர் வேலை செய்யவில்லை. பின்னர் உரையை நிகழ்த்திய பிறகு அரங்கில் அவரது மைக் வேலை செய்யவில்லை. எனவே அவர் இது முற்றிலும் நாச வேலை என்றுள்ளார். இதையடுத்து அதிபர் ட்ரம்ப் ஐநா பொதுச் செயலாளருக்கு கடிதத்தின் மூலமாக நகலை அனுப்பியுள்ளார். மேலும் ரகசிய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளேன் என கூறியுள்ளார். ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் முதல் முறையாக இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. 17வது ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் வங்கதேசம் அணிகள் மோதின. இதில் பாகிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவரில் 8 விக்கெட்டிற்கு 135 ரன்கள் எடுத்த நிலையில் வங்கதேசம் 20 ஓவரில் 124 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 11 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்நிலையில் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதும் வாய்ப்பை பாகிஸ்தான் பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆசிய கோப்பை வரலாற்றில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டியில் நேருக்கு நேர் மோதுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியினால் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்பட்டு இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியின் கூட்டரங்கில் வைத்து மாநில அளவிலான அடைவு தேர்வு குறித்த மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர்கள், உதவி தொடக்க கல்வி அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தலைமை வகித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று
தலைமை ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழ்நாட்டில் 38வது மாவட்டமாக தென்காசியில் மாநில அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 9.80 லட்சம் குழந்தைகளை ஆய்வு செய்யப்பட்டது. இதில் தென்காசி மாவட்டம் 4வது இடத்தில் உள்ளது. +2 பொதுத் தேர்வில் தென்காசி மாவட்டம் 94% தேர்வு பெற்றுள்ளது. இனி வருகின்ற பொதுத் தேர்விலும் முன்னேற்றம் அடைவார்கள். கல்வி பிறந்த தமிழ்நாடு என்ற கருத்தரங்கம் சென்னையில் நடக்கிறது. இதில் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பங்கேற்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் டெட் தேர்வு எழுதி பாஸ் ஆனவர்கள் தனியார் பள்ளியில் பணி செய்து வருகிறார்கள். ஆட்சி பொறுப்பு ஏற்றது முதல் டிஆர்பி மூலமாக 8388 ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 3227 ஆசிரியர்களுக்கு பணிக்கான அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோன்று பிஜி ஆசிரியர்கள் 1200 எடுப்பதற்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எந்த இடத்திலும் ஆசிரியர்கள் இல்லாத நிலை வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இவ்வாறு அவர் பேட்டியின் போது கூறினார். விவசாயிகளின் நலன் கருதி முருங்கை ஏரிக்கு நீர் வருகின்ற கால்வாயை தூர்வார முடிவு செய்து தனது சொந்த செலவில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி உடனே பணியை துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகேயுள்ள முருங்கை ஊராட்சியில் உள்ள ஏரிக்கு நீர் வரும் கால்வாய் தூர்வாரப்படாமல் இருப்பதால் மழைக்காலங்களில் ஏரிக்கு நீர்வரத்து தடைப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பலமுறை சம்பந்தப்பட்ட அலுவலர்களை நேரில் சந்தித்து ஏரிக்கு நீர் வருகின்ற கால்வாய்களை தூர்வாரி தர வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவியை நேரில் சந்தித்து முறையிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு நேரடியாக சென்ற சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி அப்பகுதியை பார்வையிட்டு விவசாயிகள் நலன் கருதி தன்னுடைய சொந்த செலவில் ஏரிக்கு நீர் வரும் கால்வாய் தூர்வாரும் பணியை துவக்கி வைத்தார். அப்போது அவருடன் ஒன்றிய செயலாளர் ஏ.ஜி. விஜயன் மற்றும் நிர்வாகிகள் புருஷோத்தமன், சரவணன், அன்பரசு, ஹரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். இன்றைக்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த விருதசிறு ஆற்றிலே தண்ணீர் வரும் நிலை இருக்கிறது. இந்த நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆற்றிலிருந்து பிரிகின்ற கால்வாய்களெல்லாம் நீர்வரத்து கால்வாய்கள் எல்லாம் சீரமைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த விடியா திமுக அரசிலே இன்றைக்கு பிரதான கால்வாய்களை கூட இதுவரை சீரமைக்கவில்லை. இன்றைக்கு இந்த தண்ணீர் வருகின்ற தண்ணீர் நம்முடைய முருங்கை ஏரிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த முருங்கை ஏரியை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய முருங்கை ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் சசிகுமார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கழகத்துடைய நிர்வாகி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் சொந்த செலவில் இன்றைக்கு இந்த விருதசிறு ஆற்றிலிருந்து முருங்கை ஏரிக்கு செல்லுகின்ற அந்த நீர்வரத்து கால்வாயை இன்றைக்கு நாங்கள் சீரமைக்கிறோம். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நகராட்சி அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் சுஜாதா வினோத் தலைமையில் நடந்த இவ்விழாவில் கைத்தறி மற்றும் துணைநூல்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு முகாமினை ஆய்வு செய்தார். இதில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் வயதானவர்களுக்கு மருந்து பெட்டகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்வில் நகர்மன்ற துணைத் தலைவர் ரமேஷ், கர்ணா, வட்டாட்சியர் ஆனந்தன், திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வினோத், நகர்மன்ற உறுப்பினர் ஏர்டெல் குமார், சிறுபான்மை மாவட்ட அமைப்பாளர் அப்துல்லா, அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசி அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தனது கிராமத்திற்கு சுடுகாட்டு பாதை அமைக்க தனது சொந்த நிலத்தை தானமாக வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ராமசமுத்திரம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். வட்டாட்சியர் தட்சணாமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். ராமசமுத்திரம், சோகத்தூர், மீசநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களுக்காக நடைபெற்றுள்ள இம்முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் உரையாற்றினார். இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் உரையாற்றினார். அப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்றும் அனைத்து திட்டங்களும் பொதுமக்களை சென்றடைய அதிகாரிகள் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்றும் நான் இங்கே வருவதற்கு முன்பாக எனது ஊரில் எனக்கு சொந்தமான இடத்தை சுடுகாட்டு பாதை அமைக்க வசதியாக நிலத்தை தானமாக கொடுத்ததற்காக
சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த முறை மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களை போக்கி அனைத்தும் மகளிருக்காக உரிமை தொகை பெறுவதற்கான விதிகளை தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனாக்களை பரிசாக வழங்கினார். இம்முகாமில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சீதாலட்சுமி அருள்மூர்த்தி, தெல்லாறு கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் இளங்கோவன், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் கிஷோர்குமார், மதன்குமார் உட்பட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் திண்டிவனத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டுமென செங்கோட்டையன் தெரிவித்த நிலையில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இந்நிலையில் அவர் சந்திப்பதற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் சென்று தனியாக அமித்ஷாவை சந்தித்துவிட்டு தமிழகம் திரும்பினார். மேலும் பாஜக அதிமுக கூட்டணியில் அதிமுகவினை பாஜக ஆட்டி வைப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் திண்டிவனத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இல்லத்தில் திடீர் என அவரை சந்தித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சந்திப்பானது மரியாதை நிமித்தமாகவும் நட்பு ரீதியாகவும் சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் குறித்தும் கூட்டணி குறித்தும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள கோ-ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். தீபாவளிக்கு 30% சிறப்பு தள்ளுபடியுடன் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் கடன் விற்பனை வசதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விற்பனையை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தீயணைப்புத் துறையினருக்கு புதிய கருவிகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மழை பாதிப்பு ஏற்பட்டால் நியாய விலைக் கடைகள் மூலமாக உணவுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தன்னார்வ நிறுவனங்கள் மூலமும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், வெஞ்சல் புயலின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்குரிய நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். காது கேளாதோர், வாய் பேச முடியாத மாணவர்களிடம் சைகை மொழியில் பேசிய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் சைகை மொழியை முறையாக கற்றுக்கொண்டு அவர்களிடம் பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய சைகை மொழி தினம் மற்றும் சர்வதேச காது கேளாதோர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கொடியசைத்து துவங்கி வைத்தார். அப்போது காது கேளாத பிள்ளைகளிடம் சைகை மொழியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் சைகை மொழியை முறையாக கற்றுக்கொண்டு அவர்களிடம் பேசியதாக தெரிவித்தார். புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி சரபோஜி கல்லூரி வழியாக சென்று ராஜராஜன் மணிமண்டபத்தை அடைந்தது. கேரள மாநில எல்லையோர பகுதியான வால்பாறையில் சாலையில் நடந்து சென்றவர்களை கரடி தாக்கிய சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே தமிழக எல்லையோர பகுதியான வால்பாறை பரலா தோட்டத்தின் அருகே சாலையோரம் தொழிலாளிகள் நடந்து சென்றனர். அப்போது பின்னால் பாய்ந்து வந்த கரடி தொழிலாளிகளை நோக்கி பாய்ந்தது. இதை சற்றும் எதிர்பாராத தொழிலாளிகள் தங்கள் கையில் வைத்திருந்த குடையால் கரடியை விரட்டினர். இதையடுத்து கரடி புதருக்குள் சென்று மறைந்துள்ளது. இதேபோல் வால்பாறை அருகே இயல்பாடி தோட்ட தொழிலாளிகளின் குடியிருப்பு பகுதிகளில் டானில் என்பவரது வீட்டின் முன்பு சத்தம் கேட்டதை அடுத்து ஜன்னல் வெளியே வந்து பார்க்கும்போது வீட்டின் முன்பு நின்றிருந்த கரடியை டானியில் சத்தம் போட்டு விரட்டினார். குடியிருப்பு பகுதிகளில் கரடியின் தாக்குதல் சம்பவத்தால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினரின் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் வினோத், நடராஜன், கண்ணன், தமிழ்மாறன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க இணை செயலாளர் இப்ராஹிம், கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டம் குறித்து பேசினர். போராட்டத்தில் வட்டாட்சியர் வரையிலான அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தையும், வருவாய் கிராம ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட கால முறை ஊதியத்தையும் வழங்க வேண்டும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு அவகாசம் வழங்க வேண்டும்,
மேலும் வருவாய்த்துறை ஊழியர்களை அச்சுறுத்துவதை கைவிட வேண்டும் மற்றும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை 25 விழுக்காடாக உயர்த்தி வழங்க வேண்டும். பசலி ஆண்டின் துவக்கமான ஜூலை 1 வருவாய்த்துறை தினமாக அறிவிக்க வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராமத்தில்தான் குடியிருக்க வேண்டும் என்ற அரசாணையை அரசு திரும்ப பெற வேண்டும் என 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். இதில் வருவாய்த்துறை அலுவலர்கள் சிவசங்கரன், ரமேஷ், பன்னீர்செல்வம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சுரேஷ், நமசிவாயம், அர்ஜுனன், டிஇ வெங்கடேசன், அலுவலக உதவியாளர்கள் கணபதி, குப்பன் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கெங்குவல்லி மற்றும் தலைவாசலில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்குவல்லி மற்றும் தலைவாசல் ஆகிய பகுதிகளில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளுக்கு செல்லாமல் பணியை புறக்கணித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்படுகின்ற மனுக்களை பொதுமக்களிடம் விசாரணை செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும். தொடர்ச்சியாக முகாம்களை நடத்துவதை தவிர்க்க வேண்டும். வருவாய்த்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மதுரை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சாக்கடை நீருடன் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மதுரை புறநகர் பகுதிகளான திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 6 நாட்களுக்கு மழை மற்றும் மிதமான கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளான அவனியாபுரம் விமான நிலையம், வில்லாபுரம், பெருங்குடி, சாமநத்தம், சிந்தாமணி, பனையூர், கீரைத்துறை, திருநகர், பசுமலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கனமழையால் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் நிறைந்து கழிவுநீருடன் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லாங்கரை கிராமத்தில் பாதை பிரச்சினையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளை தடுத்தும் கட்டைகளை கொண்டு விரட்டும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லாங்கரை கிராமத்தில் பல ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்துள்ள பாதையை தனிநபர் ஒருவர் தங்களுக்கு சொந்தமான பாதை என கூறி வேலி போட்டு பாதையை முற்றிலுமாக மூடியுள்ளார். இதனால் அவ்வழியாக செல்லும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள் என பலதரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த போராட்ட அறிவிப்பை அடுத்து கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையில் நிலம் தனக்கு சொந்தமானது என கூறும் நபர் நீதிமன்றத்தை நாடி தீர்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுவரை பாதையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகும் அந்த வழியை தடுத்தும் கட்டைகளை கொண்டு அவர்களை விரட்டியும் உள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட நிலப்பிரச்சினை தொடர்பாக உரிய பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பு மக்களுக்கும் சமூக தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் ரேபிஸ் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் நோய் பாதித்த 25 நாய்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவையில் திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. தினமும் வாகனங்களில் செல்வோரையும் தனியாக செல்லும் குழந்தைகளையும் அச்சுறுத்துகின்றது. மேலும் திருநாய் தொல்லைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற மிஷன் ரேபிஸ் என்ற அமைப்பினர் ஹியூமன் அனிமல் சொசைட்டி என்ற தன்னார்வ அமைப்புடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் ரேபிஸ் பாதிப்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மாநகர் மற்றும் புறநகரின் சில பகுதிகளில் 45 நாய்களுக்கு எடுக்கப்பட்டுள்ள பரிசோதனையில் 25 நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள கலெக்டர் பவன்குமார், உள்ளாட்சி அமைப்புகளில் ரேபிஸ் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மாவட்டத்தில் திருநாய்கள் பிறப்பு விகிதத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சுற்றித் திரியும் நோய்வாய்ப்பட்ட அல்லது ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் நாய்கள் குறித்து 98 43 79 94 91 என்ற நம்பரில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவருக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடத்தை போலி பத்திரங்கள் மூலம் விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிலத்தின் உரிமையாளர் தரப்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்தார். புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையை சேர்ந்தவர் ரிச்சர்ட் பைரோன். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவருக்கு முருங்கப்பாக்கம் திருப்பதி பாலாஜி நகரில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7,836 சதுரடி காலிமனை ஒன்றுள்ளது. இந்த இடத்தை அதே பகுதியை சேர்த்து ஏசி என்பவர் ஆக்கிரமித்து முன்வேலி அமைத்துள்ளார். மேலும் இதனை குறித்து தகவல் இருந்த ரிச்சர்ட் உறவினரான குமரன் என்பவர் ஏசு என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த இடம் அரசு இடம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டபோது ரிச்சர்ட் வாங்கியது அரசு இடம் என தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குமரன் போலியான பத்திரங்கள் மூலமாக விற்பனை செய்து முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த ஏசு என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் மற்றும் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் போலீசார் எடுக்கவில்லை. மேலும் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டபோது ரிச்சர்ட் வாங்கிய இடம் என தெரிய வந்தது. இந்நிலையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்த குமரன் அரசு இடத்தை போலி பத்திரம் மூலம் விற்பனை செய்த ஆறுமுகம் என்பவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமித்த ஏசு என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்கள் என குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கழுத்தில் இரும்பு சங்கிலி அணிந்து நூதன முறையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் போராட்டத்தை நடத்தினர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் வெளிநடப்பு செய்து கழுத்தில் இரும்பு சங்கிலி அணிந்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக விவசாய சங்கத்தினர் மாநில துணைத் தலைவர் சுகுமாரன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மத்திய அரசால் 140 கோடி மக்களுக்கு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி 45,000 கோடி பரிசலுகை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசால் விலை குறைப்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஈய பாத்திரத்திற்கு ஜிஎஸ்டி வரி இல்லை. தாலிக்கு தங்கம் தேவை, ஆனால் பவுன் ஒன்றுக்கு 90,000 ஜிஎஸ்டி வரி உட்பட அபாய விலை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் விவசாயிகளுக்கு சம்பா தாளடிக்கு விவசாய கடன், சிபில் ஸ்கோர் இல்லாமல் தேசிய வங்கிகளில் நிபந்தனையின்றி விவசாய கடன் வழங்கவில்லை எனவும் தற்போது உரம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தீபாவளி பரிசாக டிஏபி பொட்டாஸ் காம்ப்ளாக்ஸ் விலையை மத்திய அரசு உடனடியாக குறைத்திட வேண்டும். மேலும் விவசாய விளைபொருள்களுக்கு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 5,000 ரூபாயும், பருத்தி குவிண்டாலுக்கு 15,000 ரூபாயும் அறிவித்திட வேண்டும் எனவும், இனி விவசாயி ஆகிய எங்களுக்கு தங்கம் தேவையில்லை, இரும்பு சங்கிலி போதும் என கழுத்தில் இரும்பு சங்கிலி அணிந்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கத்தில் நாய் கடித்து உயிரிழந்த மானை சமைத்து சாப்பிட்ட நபருக்கு 25,000 ரூபாய் அபராதம் வனத்துறையினர் விதித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தீத்தாண்டப்பட்டு கிராமத்தில் 55 வயதான குமார் என்பவர் வசித்து வந்துள்ளார். இவர் தனக்கு சொந்தமான ஆடுகளை அருகில் உள்ள வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக ஓட்டி சென்றுள்ளார். அங்கு நாய் கடித்ததால் உயிரிழந்த மானை வீட்டுக்கு எடுத்து சென்று சமைத்துள்ளார். இது பற்றி தகவல் அறிந்த வனத்துறையினர் அவரை கைது செய்ததுடன் 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும் என்று மாநில துணை பொதுச் செயலாளர் சுபத்ரா முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியை சேர்ந்த சுபத்ரா முருகன் தாவேகாவின் மாநில துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையொட்டி சுபத்ரா முருகன் ஸ்ரீவைகுண்டம் தாவேக பொறுப்பாளர் JKR முருகன் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் இணைந்து தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் அமைந்துள்ள அண்ணா, பெரியார், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுபத்ரா முருகன் கட்சியில் தனக்கு புதிய பொறுப்பு வழங்கிய கழக தலைவர் விஜய்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் 2026 தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஸ்ரீவைகுண்டம் தொகுதி பொறுப்பாளர் JKR முருகன் தூத்துக்குடியில் நடைபெறுகின்ற தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் தென் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பானதாக அமையும் என்று தெரிவித்தார். மேலும் கழக தொண்டர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி அவரை ஆட்சியில் அமர வைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் இந்திய மக்களின் வருமானம் அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம்.
சாதி என்னும் சதிக்கு எதிராக நிகழ்ந்த புரட்சி வேகமாக நடைபோடுகிறது என தெரிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். மாணவர்கள் கல்வியில் முன்னேறினால் நாடு வளர்ச்சி அடையும் என முதல்வர் அறிவுரை. ஐக்கிய நாடுகள் சபையில் எனக்கு எதிராக நாசவேலை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி முதல் முறையாக இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.